சொல்லு பண்ணினா. ஹாய் யூடியூப் சேனல். ஹாய் யூடியூப் சேனல். வணக்கம். வணக்கம். என் பேர் வேதிகா. வேதிகா தருண் ராம். சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க. எங்க தருணுக்கு ரொம்ப பேசக்கூட தெரியாது. பேசு பாணி. அங்க பேசுங்க. அம்மா சொல்லுங்க. அம்மா அப்பா சொல்லுங்க. ஓகேவா? திரும்ப செய்வோமா? என்ன அப்படி? இங்க பாருங்க. நான் சொல்லும்போது நீனு ஹாய் சொல்லணும். நீங்க பாய் ஹாய் சொல்லணும். ஹாய் யூடியூப் சேனல். ஹாய் யூடியூப் சேனல். எங்க சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். அமைதியா இருங்க. ஹாய் யூடியூப் சேனல் மட்டும் சொல்லுங்க, மற்றது நான் அம்மா பேசிக்கிறேன். ஹாய் யூடியூப் சேனல். ஹாய் யூடியூப் சேனல். எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் எனக்கு ஃபிக்ஸ் வந்த மாதிரி, என் பிள்ளைங்க ரெண்டும் அழுகிற மாதிரியும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, இந்த மாதிரி பண்ணாதீங்கக்கா, பார்க்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுகையாக இருக்குது அப்படின்னாங்க. அது உண்மையிலுமே என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை கதை தாங்க. என்னோடய பாப்பா தான் ஃபஸ்ட்டு, பையன் தான் செகண்டு. பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. கால் முகம் எல்லாம் வீங்கிருச்சு. இப்போ ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ சுயப்பிரசவம் ஆகாத நிலைமையில் எங்கள் பாப்பா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஃபிக்ஸ் வந்த உடனே என்னை ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் என் ஹஸ்பண்ட்டை, உங்களோட ஒய்ஃப் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் கண்ணு முழிச்சா மட்டுமே உயிர் உண்டு, இல்லைன்னா ஹோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சைன் வாங்கிட்டாங்க. அதனால 6 மணி நேரத்துக்கு அப்புறமும் நான் கண் முழிக்கவே இல்லை. என் ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் கோயிலெல்லாம் வேண்டிக்கிட்டு, அப்புறம் கயர்லாம் என்னமோ மன்னிச்சு கொண்டதையும் எங்களுக்கு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒவ்வொரு பேராக என்னை பார்த்துட்டும் போயிருந்திருக்காங்க, கண்ணு முழிக்காமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா இருந்திருக்காங்க. எங்கள் அக்கா காதோரமாக பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இங்கே வந்திருப்பேன்லத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. அப்போ தான் நான் கண்ணை திறந்து எங்கள் அக்காட்ட சொல்கிறேன், அக்கா நான் தான் கண்ணு முடிச்சிட்டேன்ல, நீ பயப்படாதீங்கக்கா, நான் ஏன்ச்சு நடந்துடுவேன், நீங்கள் பயப்படாதீங்கக்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரியாயிட்டான். இதுதான் நேற்று நான் ஷார்ட்ஸில் கொடுத்த வீடியோ. ஆனால் நிறைய பேர் கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னாங்க. இது என்னோடய வாழ்க்கையில் உண்மையுமே நடந்த ஒரு வீடியோ. இந்த குழந்தைங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரட்டும் அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் அந்த வீடியோ போடுறோம். என் பையனுக்கு இன்னும் ஒழுங்காக பேசக்கூட தெரியாதான், பொண்ணு நல்லா பேசும். இவனோட வயசு 2.5 வயசு தான். ஆனால் நடிக்க சொன்னால் செம்மையாக நடிப்பான். இன்னொரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு கிட்னி வலிக்குதுன்னு சொன்னார். அப்போதைக்கு அவருக்கு இஞ்சி கொடுத்து அவரோட உயிர் காப்பாற்றப்பட்டு, அதுதான் சார்ஸில் இன்னொரு வீடியோ நாங்கள் கொடுத்துருந்தோம். அதுவும் என் ஹஸ்பண்டில் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இன்னொரு சார்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அது என்னன்னா, என் பையன் என்னோட ஹார்ட் குத்தி அவனுக்கு உயிர் பிழைக்க வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க. அதில் எங்கள் அக்காவோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். எங்கள் அக்கா கிட்னி ஃபெயிலியர் அவர் இப்போ தான் கிட்னி வச்சாங்க. 4 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு டாக்டர் எல்லாருமே கை வச்சிட்டாங்க. அப்போது எங்கள் அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெஞ்சில் ஏறி உட்காந்து குத்தி குத்தி உயிர் வர வச்சிருக்காங்க. அது உண்மையாலுமே நல்ல சம்பவம். அதை வச்சு தான் என் பையன் என் ஹார்ட் குத்தி உயிர் வர வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டான். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் அழுகிறதுக்காகவோ நீங்கள் கவலைப்படுறதுக்காகவோ நாங்கள் போடலை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும். டாக்டர்களால் கூட காப்பாற்ற முடியாத ஒரு உயிரை எப்படி இந்த சின்ன குழந்தைங்க எப்படி காப்பாற்றுதுங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். மற்றபடி எங்களுக்கு வியூஸ்க்காகவோ லைக்ஸ்க்காகவோ
நாங்கள் வந்து பண்ணலாம். யாருப்பாது இடையில வந்துட்டு இருக்கோம். உங்க சித்தி ஃபோன் பண்றாடா. இருக்குப்பா. இந்த கட் பண்ணி போட்டேன். நீங்க பேரு கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க. அதுக்காண்டி தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் பார்க்க முடிஞ்ச பாருங்கள். இல்லைன்னா கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ் மட்டும் அனுப்பாதீங்க. என் குழந்தைங்களுக்கு அழுக கூட தெரியாதோ. அழுக சொன்னாங்க, அழுக கூட மாட்டேங்கிறாங்க. சும்மா கண்ண தேங்கடான்னு சொல்லி கண்ண தேய்ச்சாங்க, அவ்வளோதான். உங்களோட ஒத்துழைப்பில் தான் நாங்கள் அடுத்த வீடியோ வந்து நாங்கள் போட முடியும். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ வந்து நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த குட்டி பையன் நடிச்சுக்கிட்டே இருப்பான். நிறைய வீடியோஸ் வந்து வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தான் நாங்கள் எடுத்து போட்டுட்ருக்கோம். சரி, நம்ம வீடியோ பார்க்குற எல்லா சேனலுக்கும் ஒரு பாய் சொல்லுங்கப்பா. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாய் சொல்லுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். பாய் பாய். பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுப்பா. அண்ணனுக்கு பாய் சொல்லு.